ஸ்ரீமாத்ரே நமஹ. அபிராமி அந்தாதியோட 40வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாடல்ல என்ன சொல்றார்? முன்னால செய்த புண்ணியம் அப்படிங்கிற, எனக்கு முன்னால நான் செய்த புண்ணியம் வேணும். எப்படி எப்படி சொல்றார் இந்த புண்ணியத்தை அப்படின்னா இந்த 40வது பாடல் அனுபவிக்கலாம். போன இதுல நின் குறை அன்றி என் குறைதான், உன்னுடைய குறை இல்லைன்னு சொன்னவர் இதுல என்ன புண்ணியத்தை என்ன சொல்றார் அப்படின்னா பார்க்கலாம். வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே அப்படின்னு சொல்றார். வான் நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே அப்படின்னு சொல்ற. அம்பாளோட அனுகிரகம், அருள், நம்ம அம்பாளோட அருள் வேணும்னு கேட்போம். ஒரு 2 இதா சொல்லலாம், வச்சுக்கலாமே. அவள் அருள் தரல அதை பத்தியே சிந்திக்காம நமக்கு அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு நினைக்காமலே வாழறவா ஒருத்தர் இருக்கா இல்லையா? அவளை பத்தி நமக்கு ஏதோ காரியம் நடக்கிறது, நம்ம பிறந்திருக்கோம், அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு ஏதோ நம்மளுக்கு அருள் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி சிந்திக்காமே போறவா. இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணவா, அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கலையே, அவளுடைய திருவுருள் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்மளுக்கு அப்படியே ஒரு வருத்தத்தோட அப்படியே வாடி நிற்பா, ஏங்கிருப்பா. அப்போ அம்பாளோட அருள் கிடைக்கலையேன்னு அப்படி ஒரு ஏக்கம் வருவதற்கு என்ன காரணம்? இல்ல நீ உன்னுடைய திருவுருளை எனக்கு கொடுக்கணும்னு கேட்கறது அம்பாள்கிட்ட. எனக்கு அதுக்காண்டி என்ன செய்யறது, அம்பாள் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னு அதுக்காண்டி முயற்சியெல்லாம் எடுக்கிறது எல்லாம் எதனால? பக்தியோட வெளிப்பாடு. அதெல்லாம் பக்தி இருக்கும்போது அவளுக்கு என்னன்னா அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பா. அவளோட அருள் கிடைக்கலையே, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் இன்னும் அப்படின்ட்டுலாம் நினைக்கும் போது இது ஒரு வகை காதல் அம்பாள் கிட்டக்க. ஏன்னா எப்படி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது, இல்ல பார்க்காம அப்படி வாடுவது, இது ஒரு வகை காதல் மாதிரி தான். பக்தியினால உண்டாகக்கூடிய உணர்ச்சிகள் இதையும். அம்பாளையே பார்க்கணும், அவளுடைய திருமேனியை தரிசிக்கணும், கோவில போய் கண்குளிர அம்பாளோட தரிசனம் நல்லா கிடைச்சதுன்னு சந்தோஷமா சொல்வா. இல்ல அந்த சத்சங்கம் அவர்களுடைய அடியார்களோட சேர்ந்து அப்படிப்பட்ட பேரு நம்மளுக்கு கிடைச்சதே, இவாளை போய் சேர்ந்துட்டோம், அம்பாளை பத்தி அவ எப்படி சொல்றா அதெல்லாம் அனுபவிக்க கிடைச்சதேன்னு மகிழ்ச்சி அடைகிறது. இதெல்லாம் பக்தர்களுக்குள்ள ஒரு இயல்பா பார்க்கப்படுறது. நம்ம ஒரு சிறந்த பக்தியா இருக்கலையே, அவள் அப்படி பண்றாளே, நம்ம என்ன பண்ணலாம், அன்னையோட உருவத்தை நம்ம தரிசிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே, அப்படியே அவளுடைய தியானத்தில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஏங்குறவா. அதெல்லாம் பக்தர்களோட இயல்பா பார்க்கப்படுகின்றது. ஏன்னா அவளுடைய பார்க்கணும், அந்த பக்தியோட வெளிப்பாடு அதெல்லாம். அப்போ கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படுவது ஒரு நிலை, கிடைக்காததை எண்ணி ஏங்குவது ஒரு நிலை. நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே நம்ம பார்க்குறோம். இரண்டுமே நமக்கு எல்லாருக்குமே பக்தர்களுக்கு ஒரு இது கிடைச்சிருச்சுன்னா அவளோட பிரசாதம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா, இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறவா இருப்பா. அப்போ இது என்ன சொல்றான்னா, உலக வாழ்க்கையில தன்னை விட கொஞ்சம் தாழ்வா இருக்கிறவாளை பார்த்து, இந்த உலகத்திலேயே ஒழுந்துட்டு இருக்கிறவாளை பார்த்து நாம அப்படிலாம் இல்லை, அம்பாளை நினைச்சு அவளை நினைச்சுட்டே ஒரு பக்தி பண்றதுக்குள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்தாளே அப்படின்னு பக்தர்கள்லாம் நினைப்பா. நல்ல வேலை அவளை மாதிரி இல்லாம நமக்கு அம்பாளை தரிசிக்க கொடுக்க ஒரு பாக்கியம், இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தோட சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் கிடைச்சது, அம்பாளா இப்படிப்பட்ட அதுவும் அவள் அருளாலே நம்மளுக்கு கிடைத்ததேன்னு சந்தோஷப்படுவா. அப்போ இன்னமும் என்ன பண்றா, நம்ம கூட உயர்ந்த நிலையில இருக்கிறவாளை பாப்பா, அம்பாளோட அனுகிரகம் அவளுக்கெல்லாம் எப்படிலாம் இருக்கு, நமக்கும் அந்த நிலைமை கிடைக்கணும்னு ஏங்கிறது அவளுக்கு இயல்பா வந்துடும்.
அப்போ முன்னால பாட்டுல என்ன சொன்னார்? உன் குறை என் குறை உன் குறை இல்லைன்னு சொல்லி வருந்தினவர் எனக்கு இந்த பாட்டுல புண்ணிய பயம் கிடைச்சதுன்னு ரொம்ப பெருமைப்பட்டு சொல்றார். புண்ணியம் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் சொல்லி முன்சை புண்ணியமைன்னு சொல்லி சொல்றார். அப்போ அவளை வணங்காமலும் பூஜை செய்யாமலும் இல்லை தியானம் பண்ணாமலும் புகழாமல் இருந்தால் கூட அவள் கிட்டக்க பக்தி செய்யணும், அவளுடைய தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு புண்ணியம்ங்கிறார் அபிராமிப்பட்டர். இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய பேர் வந்து சும்மா அப்படியே போற போக்குல அப்படியே ஒரு பகவானை பார்த்து இப்படி கண்ணில் போட்டுட்டு அவளோட வேலையை பார்க்க ஓடிட்டே இருப்பான். இந்த உலகத்துல அந்த உலக இயல்புல அகப்பட்டவர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்பா. ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, இப்படி பார்த்துட்டு இதாவது கொடுத்துருக்காளேன்ட்டு போடுவா. மாணிக்க வாசகர் என்ன சொல்றார்? அம்பாளை அவளை பத்தி ஒரு சிந்தனை வருவதற்கே எத்தனை தடைகள் எல்லாம் நீக்கி நாம மேல வரணும்னு சொல்றார். நமக்கு இந்த தாயா இருக்கக்கூடியவள் அன்னை, உலகத்தையே ஈன்றவள், அவளை நாம வந்து அடையணும், நமக்கெல்லாம் அவளுடைய திருவருளை அடையணுங்கிறதெல்லாம் நமக்கு உள்ளத்துக்குள்ள அந்த உணர்ச்சி வருவதே ரொம்ப எளிமையானதுன்னு நினைக்க கூடாதுன்னு சொல்ற. ஏன்னா வாயினால ஏதோ சொல்லிட்டே இருக்கலாம், ஆனால் உள்ளம் எப்படி இருக்கு? நம்ம வந்து வாய் ஒண்ணு பேசும், மனசு எங்கேயோ ஹார்ட்ஸ் பவர், இங்க உடல் இங்க இருக்கும், வாய் ஏதோ பேசிட்டு இருக்கும், ஆனா மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். இந்த உலகத்துல இதுல இது கிடைச்சதுன்னா நல்லா இருக்குமோ, அது அங்க கிடைக்கிறதோ, வாய் இப்படி பேசிட்டே இருக்கும், மனசு எங்கேயோ போகும். அதனால அதையே நினைக்கிறத விரும்பும், வாய் ஏதோ பேசிட்டே இருக்கும். அப்போ பிறருக்கு சொல்றதுக்கு அளவுக்கு தன்னோட அளவுல அதை அவர்கள் செய்வது இல்லைங்கிறார். வாய் வெளியில சொல்றா, எல்லாரும் சொல்லுவா, அட்வைஸ் பண்றது ஈஸி, அதைப்படி அவளால ஃபாலோ பண்றாளா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால தான் அவரவர்களுக்கே அவர்களுடைய உள் உணர்வுல ஒரு தாகம், அப்படியே பக்தி. அதனால அம்பாளை பார்க்கணும், அவளுடைய அருளை நாம் அடையணும் அப்படின்னு அந்த நம்ம அவளையே அடைந்தால்தான் நம்மளுக்கு இந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்லாம் வேணும்னா பிறவி பயன். இது மனிதராக பிறக்கக்கூடியதே பெரிய பாக்கியம், அரிதாக பிறவியது. அதிலும் அவளையே நினைத்து நம்ம அவளை மூச்சுத்தன்மை அடையணும்னா அது எப்பேற்பட்ட இது. அதுக்கு நாம முன் பிறவில புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிங்கிறார். தவமும் தவமுடையாருக்காகும், அவம் அதனை அத்திலார் மேற்கொள்வது அப்படிங்கிறார். அதாவது முன்னால ஏற்கனவே பார்த்தோம், தவ பயன் இருந்தால்தான் அந்த தவம் செய்யும் ஆசை. அதனால அம்பாளை பார்க்கணும், அவளை தரிசிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் வருமானால் அதுவே நாம் போன பிறவியில செய்த புண்ணியத்தோடு பயனாலதான் நம்மளுக்கு இந்த எண்ணம் வருகின்றது. எங்க குரு சொல்லுவா, அடுத்த ஆத்துல இருப்பா, நீங்கள்லாம் எங்கேருந்தோ வந்து கத்துக்கிறேன், அடுத்தாத்துல இருக்கிறவாளுக்கு அதை வந்து படிக்கணும் கேட்கணுங்கிற கூட எண்ணம் இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு பிறவி முன்னே பிறவி பயன் செய்திருக்கணும். அதனால இவரே ஏற்கனவே நம்ம ஒரு இதுல பார்த்தோம், அந்த பிறவி பயன் இருந்தால்தான், புண்ணியத்தின் பயன் இருந்தால்தான் இப்பொழுது நமக்கு அந்த பாக்கியமே கிடைக்கும். அவளை பற்றி எண்ணுவதற்கோ அவளை தியானிக்கிறதுக்கோ அவளை ஆதரித்து பாடி வழிபாடு எல்லாம் செய்யறது எல்லாம் வலஞ்சுழி வாணனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும். அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு திருஞான சம்பந்தர் கேட்பார். அதற்கும் ஒரு பாக்கியம் புண்ணியம் இருக்கணுங்கிறார். அம்பாளை பார்க்கணும், அவளையோட அன்பையெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்கிற அந்த எண்ணமே அபிராமி பற்ற என்ன சொல்ற, புண்ணிய பயனாலதான் கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு. கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன்சை புண்ணியமே அப்படின்னு சொல்றாரு. அவளை பார்ப்பதற்கே அவளுடைய அன்பை அடையணும், அவளுடைய அருளை பெறணும்னு நினைப்பு வருவதற்கே நாம் முன்னால புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு மனத்துல அந்த அன்பு வரணும்னா அம்பாளை தரிசித்ததற்கு அன்பு வேணும். எனக்கு மனசுக்குள்ள அவளையே நினைச்சு 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 அந்த எண்ணம் வருவதற்கு முன்னால பிறவியில செய்த இந்த நற்செயல்களின் பயன், அந்த புண்ணியத்தின் பயனாகத்தான் எனக்கு இந்த எண்ணமே தோன்றுகின்றதுன்னு நம்ம நினைக்கணும். அன்பு வைக்கணும் அவள் மேல. கன்னியை காண வேண்டும், யாரை? அன்னையை காண வேண்டும்.
மனத்தினால் எண்ணுவது, எந்த காரியம் செய்தாலும் மனத்தினால் விரும்பி செய்யலை என்றால் அது முழு பயனை தராது. மனம் முரண்டு பிடிக்கும், ஏதோ சொல்லிட்டாளேன்னு செய்யணும்னு கடமைக்கேன்னு செய்யக்கூடாது. மனத்தோட நினைத்து ஒன்றி செய்யும் போதுதான் எந்த காரியமுமே பூரண பயனை தரும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆக்குல நீரப்பிறன்னு அழகா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அப்போ அதை மனத்துக்கண் மாசிலன், மாசு குற்றம் இல்லாமல் இருப்பது, அதுதான் எல்லாவற்றிற்குமே முதன்மையாக பேஸா பார்க்கப்படுகின்றது. அப்போ அம்பாளை வழிபடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல் இது நம் உள்ளத்தில் அதற்குரிய எண்ணம் முதல்ல தோன்றணும். இந்த பிறவியில அந்த எண்ணம் தோன்றுவதற்கு என்ன சொன்ன? முற்பிறவியில் புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன செய்யணும்? ஒரு காலத்தே பயிர் செய்யணும். இப்ப எல்லாரும் அது நட்டுருக்கா, இது நட்டுருக்கா, அவ அதை பயிரிடா, அவாத்துல அந்த காய் காய்ச்சிருக்குன்னா காலத்தே பயிர் செய்தால்தான் அது எந்த சமயத்துல பயன் கொடுக்குமோ அது பண்ணும். அப்போ எப்போ எந்தெந்த இது பயன் தருமோ அந்த காலத்துக்கு முன்னாலேயே விதைத்து அது முளை விட்டு அதை பக்குவம் பார்த்து அதை அறுவடை செய்வதற்கு அப்படித்தான் என்னென்ன ஒன்னொன்னு அதுக்குள்ள காரியத்துப்படி. அப்போ இதே மாதிரி தான் போன இதுல நாம ஏதோ ஒரு கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் இந்த பிறப்பில் அந்த எண்ணமே தோன்றும், அன்பு வரும், அம்பாளை பார்ப்பதற்குரிய பாக்கியம் கிடைக்கும். அப்போ வித்துங்கிறது முற்பிறவியில் எடுப்பது, விளைவுங்கிறது இந்த பிறவியில கிடைக்கக்கூடியது. அதற்குரிய அந்த வாசனா பலன் இருக்கணும். அந்த வித்து இருந்தால்தான் அது இந்த பிறவியில் முளைத்து நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அப்படின்னு சொல்ற. நம்ம மனசுக்குள்ள எத்தனையோ சுமை, ஒன்னா ரெண்டா எதெல்லாம் பார்த்தாலும் அதை மனசுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிறது, அதை நினைச்சு 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 வருத்தப்படுறது. அப்படியே என்ன பண்றோம்? மனசுக்குள்ள வேண்டாததுன்னு தெரியும், ஓட்ட உடசல வச்சுட்டு இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இது இருக்கட்டும், நாளைக்கு எதுக்காவது உபயோகப்படும்னு ஒவ்வொரு சாமானியா சேர்த்து வைப்போம். கடைசியில 10 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும், அதை உபயோகப்படுத்தவே மாட்டான். அத மாதிரி தான் வேண்டாத எண்ணங்களை எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே பித்து பிடித்த மனம், அதுக்கு வேற எதுவும் நினைக்க தெரியாது. இதே சுழண்டு 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 அந்த நினைப்புகள் வேண்டாததெல்லாம் இந்த குப்பையா சேர்த்து வச்சுட்டு அழுக்கு அடைஞ்சிட்டு இருக்கு மனசுக்குள்ள. அப்போ அதுல அழுக்கு சேர 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 ஒரு இடத்துல நம்ம வாழும்போது அந்த இடத்த உபயோகப்படுத்த போறோம்னு தெரிஞ்சா ஒட்டடை அடிச்சு தூசி தட்டி தொடச்சு அதுல இருட்டா இருந்தா ஒரு விளக்கு ஏற்றி வச்சு எல்லாம் பண்ணினால்தான் அந்த இடத்துல நம்ம இருக்க முடியும். அப்போ அழகற்று அழுக்குற்று இருக்கிற இந்த மனசை வச்சுட்டு இருக்கோமே, இதுக்கு என்ன பண்ணணும்? தூய்மையாக்கணும் இத. அப்போ அணி பூணணும், அலங்கரித்து கொண்டு என்ன செய்யணும்? தம்மை அலங்கரித்து கொண்டோம்னா என்ன பண்ணணும்? நீராடி தூய்மையான உடையை எல்லாம் உடுத்தி நல்ல அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டால் அழகாக இருக்கும். இல்லாட்டக்கா பைத்தியக்காரி ரோட்ல கந்தலை கட்டிட்டு இருந்தா ஏன்னு எல்லாரும் சுத்தி தள்ளி போவா. அப்போ இந்த அது வெளியில தெரியுற அழுக்கா இருக்கு, நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு அழுக்கு இருக்கே. அதே மாதிரி தான் இந்த மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் எல்லாருக்கும் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ஒரு மனுஷாலும் ஒருத்தர்கிட்டக்க யாருமே போக முடியாது. அதனாலதான் பகவான் எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காரு, மேல தோலை போட்டு மனசை உள்ள வச்சு. அந்த மனசு என்ன பண்ணணுமா? இந்த பிரபஞ்ச பற்று அப்படிங்கிற இந்த அழுக்க போக்கி நல்ல எண்ணங்களை எடுத்து வைத்து நல்ல உடையை மாதிரி அப்படி முதல்ல நீராடுற மாதிரி தூய்மையாக்கணும். அடுத்தது தூய்மையான அன்பு எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அதை எடுத்து இது பண்ணும் போது நல்ல அணிகலன்கள் எல்லாம் அணியும் போதுதான் அந்த மனதுக்கு அணிகலன்கிறது என்னதுன்னா அன்பு. இந்த அன்புங்கிற அணிகலனை வச்சுண்டு அதனால தான் அவர் என்ன சொன்னார்? அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அப்படின்னா அம்பாளை பார்ப்பதற்கும் அந்த எண்ணம் வேண்டும் அப்படின்னு சொன்னவர். என்ன சொல்ற? அம்பாளை 3 கண்கள், ஏன்னா சிவ குடும்பத்துக்கே 3 கண்கள் உண்டு, சந்திரன் சூரியன் அக்னி. அப்ப அம்பாளுக்கு 3 விழிகள். அதனால அம்பாள் கண்ணை மூடிட்டு தான் உலகமே இருந்துடும். அவள் கண் விழித்தால்தான் உலகமே ஒளி கிடைக்கும். அவளுடைய கண்களின் ஒளியை வாங்கித்தான் நம்ம ஏற்கனவே சௌந்தர்யெல்லாம் அனுபவிச்சோம். அப்படியே அந்த சூரியனுக்கு பிரகாசத்தையே அவளோட ஒளி வெள்ளத்திலேருந்து தான் சூரியன் எடுத்துக்கிறார். சந்திரனுக்கும் அதே மாதிரி தான். அப்போ அவள் இமையாத முக்கண் உடையவள்.
உலகம் வந்து அதனால அவளுக்கு வந்து எப்பொழுதுமே ஏதாவது பகல்ல சூரியன், ராத்திரி சந்திரன் தெரியுது, நெற்றியில அக்னி இருக்கு. ஏதாவது ஒரு உலகத்துல ஒரு வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கின்றது. நெற்றியில அக்னிக்கண், அது ஞானக்கண். சிவபெருமானுக்கு எப்படி ஞான நேத்திரம்? ஏன்னா சிவனுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அம்பாளுக்கும் உண்டு. அதனால சிவனுக்கு எப்படி ஞான நேத்திரமோ அதே மாதிரி அம்பாளுக்கும் உண்டு. ஒன்றோடு இரண்டு நயனங்களே முக்கண்ணியெல்லாம் சொல்ல போறாரு. இன்னும் பாடுவார், பின்னால பார்க்க போறோம். திரிநயனா, திரிலோச்சனா, திரையம்பகா அப்படின்னா அம்பாளுக்கு நெற்றிக்கண்ணோடு சேர்ந்து 3 விழிகளை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒளி பொருந்திய நெற்றி, அந்த நெற்றியின் நடுவிலே கண்ணை உடையவளாக அபிராமி இருக்கின்றாள். அதான் வான் முதல் கண்ணியை. ஏன்னா சிவபெருமானுக்கு 3 கண்கள்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாருக்குமே அந்த குடும்பத்துக்கே, சிவ குடும்பம் எல்லாத்துக்குமே 3 கண்களாம். அப்போ சிவபெருமானுடைய அம்சம் விநாயக பெருமான், இவரை விக்ன ஈஸ்வரர். சிவபெருமானுடைய அம்சம்னால இவருக்கும் 3 கண்களாம். ஏன்னா விநாயகர் அகவல்ல நம்ம பார்த்திருக்கோம் அவையாரோடது 3 கண்ணும் மும்மத சுவடும். அத மாதிரி முருகப்பெருமான் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றப்பட்டவர், நெருப்பு பொறி. அதனால முகங்கள் 6 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். முருகனுக்கு 6 தலைகள், அதனால தலைக்கு 3 கண்களாக ஷட்வக்திரம், துவாதச புஜம், அஷ்டாதச விலோச்சனம் அப்படின்னு வேதத்துல பார்த்தா அந்த மறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ எல்லாருக்குமே சிவ குடும்பத்துல 3 கண்கள். அதனால அம்பாளுக்கு, ஏன்னா சௌந்தரிய லகரியில சொல்லியிருப்பார் ஆச்சாரியால், சூரியனை வலக்கண்ணாகவும் சந்திரனை இடைக்கண்ணாகவும் நெற்றிக்கண்ணான இரவு பகலை உண்டாக்குவதாகவும் என்ன சொல்லியிருப்பார் சௌந்தரிய லகரியில 48வது ஸ்லோகம். அகசூதே சௌவியம் தவநயனம் அர்க்காத்மகதையா தயாமாம் வாமம் தே சுஜதி ரஜனி நாயகதையா திருத்தீயா தே திருஷ்டிக்கு தர தலித ஹேமாம்புஜ ருச்சிக்கு சமாதத்தே சந்தியா திவச நிசையோகோ அந்தர சரீம் அப்படின்னு 3 கண்கள் நம்ம பார்த்திருக்கோம். எதனால? வாளை போன்ற கூர்மையான நீண்ட கண்கள். அதனால வாணுதல் கண்ணியை. ஏன்னு சியாமலா நவரத்ன மாளிகையில சொல்லியிருப்பா, தயமான தீர்க்கநயனாம் தேசிக ரூபேண தர்சிதாப்யுதயாம் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சியாமலா நவரத்ன மாளிகையில சொல்லியிருப்பார். ஆகர்ண தீர்க்க நயனம் லலிதா பஞ்சரத்னத்துல நம்ம பார்த்தோம். அம்பாள் எப்படி அவளுக்கு 3 கண்களையும், அதனால தான் வாணுதல் கண்ணி அப்படின்னு சொல்வேன். இன்னொன்னு சொல்லலாம், அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிசதி, அபிராமி அந்தாதின்னு 3 கண்களை உடையவள்னு ஒரு பொருளா சொல்லலாம்ட்டு ஒரு ஆசிரியர் இதுல ஒரு அபிராமி அந்தாதிக்கு ஒரு விளக்கம் சொல்லும் போது சொல்லியிருக்க. அது மாதிரி 3 கண்களை உடையவளாக அம்பாள் இருக்கின்றாள். வாழ்நுதல் கண்ணியை அப்படின்னு சொல்லிடுவ. அம்பாள் எப்பேற்பட்டவள்! எத்தனை அசுரர்களை எல்லாம் சமகாரம் பண்ணி தேவர்களுக்கு எல்லாம் எத்தனை விதமான உபகாரங்கள். நாம நவராத்திரி போது பார்த்திருக்கோம். பண்டாசுரன், மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கர்களை எல்லாம் அழித்து தேவர்களை எல்லாம் காத்து ரட்சித்திருக்கின்றாள். தேவர்களுக்கெல்லாம் நலம் தரும் செயல்களை எல்லாம் அம்பாள் செய்கின்றாள். ஏன்னா அவள் காப்பதில் அவ்வளவு தேவ காரிய சமுத்தியதா அப்படின்னு சொல்வா. தேவர்களுடைய காரியங்களுக்கு எல்லாம் அவள் எப்படி உபயோகமா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் அம்பாளை எப்போதும் வழிபட்டுட்டே இருப்பாளாம். அதனால தான் அவர்கள் அசுரர்கள்டேந்து எப்படியெல்லாம் அவர்களை காப்பாற்றினாள். இனிமேலும் அதுக்குரிய அப்படிப்பட்ட இடையூறுகள் எல்லாம் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் நம்மளுக்கு அதெல்லாம் போக்கி காப்பாற்றுவதற்கு அவளையன்றி வேறு நல்ல துணை இல்லை அப்படின்னு சொல்லி எப்போதும் அம்பாளை தேவர்கள் எல்லாம் அணுகி வணங்கி அவர்களுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்திரன் முதல் எல்லா தேவர்களுமே அம்பாளுடைய அடியார்களாக நம்ம பார்த்தோம். எல்லாருமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் அம்பாளை. இப்ப விண்ணவர் யாவரும் இறைஞ்சு பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை. இப்போ எங்களுக்கு தெய்வமாகிய அம்பாள் தேவர்களே வணங்கும் பெரியவள் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் ரொம்ப சந்தோஷப்படுற. தேவர்கள் எல்லாம் பேணும்
பிராட்டி எம்பெருமாட்டி இல்லையா? அவள் எல்லோருக்கும் எளியலா? இல்லை. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க மாணிக்க வாசக பெருமாள் சிவபுராணத்துல சொன்னார். அவரை சென்று சரணடையாதவர்களுக்கு அவர் கிட்டக்கே வரமாட்டார். சேயோன்னா அணுக முடியாதவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அறியாமைங்கிற இருள் படர்ந்து நெஞ்சில் அன்பில்லாமல் இருப்பவர்களுக்கு அன்னை எளியவள் இல்லை. அதனால தான் அவளை அந்த அன்பு இல்லாத நெஞ்சத்தில் அவளை காண்பதுங்கிறது முடியாது. அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உளப்போவிற்கு ஏற்றும் விளக்கு ஆக அவள் இருக்கக்கூடியவள். நம்மளுக்குள்ள அஜ்ஞானங்கிற இருள் படர்ந்து இருந்தா அந்த மனசுல வேற கெட்ட எண்ணங்கள் தான். பேய் மனத்துல அவளை காண முடியாதுங்கிறார். அவள் அதற்கு கிட்டக்கே வரமாட்டா. அதற்கும் அவளுக்கும் நெடும் தூரம் அப்படிங்கிறார். பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியள் அல்லாத கன்னியை, காணுதற்கு நெருங்கியவள் அல்லாத கன்னின்னு எதுக்காண்டி சொல்ற? எப்படி சொன்னார்னா, உலகமெல்லாம் ஈன்றும் இன்னும் அவள் கன்னியாகவே புதுவை பொலிவு மாறாமலே இருக்கின்றாளாம். அதனால என்றும் இளமையாக, என்றும் இளமையாக எப்படி இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். 2 பெண் குழந்தைகள் விக்னேஸ்வரரையும் கந்தனையும் ஈன்றாலும் அவள் என்றும் கன்னியாகவே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லுவா. அப்போ தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் உரிய பிராட்டி அறியாமையை உடையவர்கள் எல்லாம் அவளை அணுக முடியாது. அப்படி சேவை, அண்மை சேவை ஆப்போசிட். அண்மைனா நெருங்கி வரக்கூடியது, சேவைனா அணுக முடியாமல் இருப்பது. அப்பேற்பட்ட கன்னியை காண வேண்டும்னா அதற்கு உரிய அன்பு எண்ணம் வேண்டும். அப்போ அந்த எண்ணிய எண்ணம் எப்படி வரும்? புண்ணியத்தின் பயனால் தோன்றுவது. அந்த புண்ணியம் எனக்கு கிடைத்திருக்கிறதுன்னு அபிராமி பட்டருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அவர் பெருமிதம் அடைகின்றார்னு இந்த பாட்டின் மூலமா நம்மளுக்கு தெரிவிக்கின்றார். வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியள் அல்லாத கன்னியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அன்றோ முன்சை புண்ணியமே. ஒளி பொருந்திய நெற்றியில் 3வது விழியாக ஞான திருவிழி உடையவளை தேவர்கள் எல்லோரும் தேடி பணிந்து விரும்பி வழிபடுவதற்கு எண்ணிய எம்முடைய தலைவி அபிராமியை அறியாமையை உடைய மனதில் காணுவதற்கு நெருங்கியவள் அல்லாத கன்னியை தரிசிக்கும் அன்பு அடைவதற்கு எண்ணிய எண்ணம் எனக்கு எப்படி கிடைத்தது? முற்பிறவியில் நாம் செய்த புண்ணிய செயலின் பயன் இல்லையா அப்படின்னு சொல்றது. அப்போ முன்னால செய்த புண்ணியம் இருந்தால்தான் அம்பாள் கிட்டக்க பக்திங்கிறதே உண்டாகும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றார் அபிராமி பற்ற இந்த பாடல்ல. அப்ப அதற்கு நமக்கு இப்ப ஏதோ ஒரு இதெல்லாம் கேட்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்றார். நம்ம ஏதோ முற்பிறவில கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. எனக்கும் அவளை பத்தி சொல்றதுக்கு உள்ள ஒரு ஒரு இது கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாம் கேட்கறதுக்குள்ள ஒரு இதுனால உங்களோட அன்பு இதெல்லாம் ஊக்கத்தினால எனக்கும் இதெல்லாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கா அம்பாள்னு நான் நினைச்சுக்கிறேன். அவள் கொடுத்த பாக்கியத்தினால்தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கிறது. அதனால அவளுடைய தாளை பணிந்து ஏதோ நாமும் கொஞ்சம் புண்ணியம் செய்து போன மனசுல கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அவளை இன்னும் நிறைய நாம காண்பதற்கு நிறைய பாக்கியத்தை நிறைய எல்லா இதையும் கொடுக்கட்டும்னு அம்பாளை வேண்டி நம்ம கேட்டுப்போம். அவளுடைய திருவடிகளிலேயே சரண் புகுந்துவோம். அபிராமி என்னை திருவடிகளே சரணம் சரணம்.